இப்போ இதை சொல்கிறேன்னு என்னை ஏசாதீங்க சரிங்களா. ஆடு கோழி மாடு நாய் எல்லாமே அவங்கவுங்களுக்கு விருப்பத்துக்கு வளர்க்கலாங்க. ரோட்டில் விட்டு வளர்த்தா யாருங்க அவஸ்தைப்படுறது. நேற்று மாடு இடித்து பயங்கர ரத்தம் எங்கள் பையனுக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாடு வளர்த்து நல்லா பணம் சம்பாதிக்கிறீங்க பால் கறந்து. இது எதனா சொன்னேன்னா மற்றவங்களுக்கு கஷ்டமாகுதுன்னு தான் நான் அதிகமாக யாரையும் எதுவும் சொல்கிறதில்ல. இப்போ நாய் வளர்க்குது அது கடிக்குன்னு தெரியும், அதை ரோட்டில் அப்படியே பிடிச்சிட்டு சீன் போடுறது. புறா வளர்க்குறது அடுத்தவங்க வீட்டு சோத்தில் கக்கா பண்ணி தினமும் ஒரு சண்டை வர்றது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு பூனை வளர்த்தா கூட அடுத்தவங்க வீட்டுக்கு விடாத மாதிரி தான் நம்ம வளர்க்கணும். நான் அப்படி தான் என் நாயை வளர்க்குறேன். நாயின்னு சொன்னால் தான் அவங்களுக்குலாம் புரியும். அப்படி தான் எங்கள் ஜாக்கியை வளர்க்குறேன் சரிங்களா. நம்ம வந்து நிறைய தடவை வந்து இன்னொருத்தரை வந்து சொல்லி குத்தம் சொல்லி பேசக்கூடாது, நம்மளாம் நல்லவங்க கிடையாதுன்னு நானும் நிறைய தடவை பொறுத்து போகிறேன். மாடை விட்றீங்க கூட துணைக்கு ஆளே கிடையாது, அது பாட்டுக்கு மேய்ஞ்சின்னு போயின்னு இருக்குது, இடிச்சிச்சு. இப்போ அதுவும் என் பையனுக்கு தான் நான் அட்வைஸ் பண்ணுறேன். நீ என்ன பண்ணுற, ஒரு ஹெல்மெட்டை கூட போடுறதில்ல, நம்ம தெருவு தான் அப்படின்னு கூட ஹெல்மெட் போடாமல் இருக்கக்கூடாது, போடணும். எங்கள் மூஞ்சி முகரெல்லாம் உடஞ்சிட்டு போயிடுச்சு. புறா வளர்த்த உடனே இன்னொருத்தர் சண்டைக்கு வந்துடுறாங்க, எங்கள் வீட்டு சோத்து மேலே உட்காருதுன்னு. அப்புறம் ஏன் இதெல்லாம் செய்யணும்? நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறதா இருந்தால் எல்லாத்தையும் வளர்க்கலாம். இப்படி தினமும் ஒரு சண்டை. கோழி மேயுது செடியை பறண்டுது அப்படிங்கிற. கோழி வளர்த்தா காமெடி ஒரு கட்டிட்டு சுற்றி உள்ளே போட்டு கோழியை வளங்க. சரிங்க, எனக்கு சமைக்க நேரம் ஆயிடுச்சு, பாவம் செஞ்சுன்னு இருக்கிறேன்.